ஹலோ நண்பீஸ், இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட நடிகரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான விவகாரத்து கடந்த சில மாதங்களாக ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அதில் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஆஜராகலை. இப்போ இதில் செங்கல்பட்டு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 பேருமே ஆஜராகாமல் இருக்கிறதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் சங்கீதா மேடம் சைடில் இருந்தும் சரி, விஜய் அண்ணா சைடில் இருந்தும் சரி, பார்த்திங்கன்னா 2 பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸ் விசாரணைக்கு தான் ஒப்புதல் வாங்குறதுக்காண்டி தங்களோட லாயர் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு செங்கல்பட்டு நீதிபதி பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மதிக்கலை. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா 2 பேருமே நேரில் தான் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களோட விசாரணை நான் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவையான கரெக்டான ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விசாரணையை பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்கு அவர் அதை போஸ்ட்மான் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விஜய் அண்ணாவும் சங்கீதா மேடமும் இருவருமே 2 பேருமே சேர்ந்து வாழணுங்கிறது என்னோட விருப்பங்க. என்னோட விருப்பம் மட்டும் இல்லை, விஜய் அண்ணாவை நேசிக்கிற ஒவ்வொரு மக்களின் எண்ணமும் இதுதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதாங்க நல்லாயிருக்கும். இதற்கு இடையில் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த விவகாரத்து பிரச்சனைலாம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை மனதார நேசிக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கேஸ் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தான் இனிமேல் நடக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே இவங்க 2 பேத்துக்கும் மனசு ஒத்து போய் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை கொண்டாடுவேங்க உங்களோட சேர்ந்து. ஏன்னா நீங்களுமே கொண்டாடுவீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பி தான் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கி வச்சுருக்கோம். அவர் தன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே சொல்லிட்டாரு, நான் எப்படி இந்த நாட்டை ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக அவரோட நிர்வாகம் மாடர்னாக தான் இருக்கும். அவர் ஏற்ற போகிற சட்டங்களும் மாடர்னாக தான் இருக்கும். ஸோ அண்ணா தன் மனைவியோடு சேர்ந்து தனது குடும்பத்தை கரெக்டாக வழிநடத்தின மாதிரி நம்ம நாட்டையும் வழிநடத்துவாருன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக நம்புகிறோம். நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேங்க. வணக்கம், நன்றி. எனக்கு உங்களோட ஆதரவு தேவைங்க. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.